கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, மிளகு, மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 5-6 வரமிளகாய் சேர்த்து வறுத்து ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கரைச்ச புளி கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதி வந்ததும் அரைச்ச பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லமும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு 5 நிமிஷம் வைங்க. தாளிக்கிற வாணலியில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு 20 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மணத்த தக்காளி வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொதிக்கிற குழம்போட இதை சேர்த்து நல்லா